நீதிமொழிகள் 11:10 வாசித்தோம். நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களிகூறும். நம்ம நன்றாயிருந்தால் நம்ம வீடு களிகூறும். நம்ம நன்றாயிருந்தால் நம்ம பிள்ளைகள் களிகூறுவாங்க. நம்ம நன்றாயிருந்தால் தேசம் களிகூறும். நம்ம நன்றாயிருந்தால் நம்ம வீடு களிகூறும். இந்த நாளிலே நாம் நன்றாய் இருப்பதற்கு என்ன செய்யலாம்? உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வாக்கியங்களை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். மோசே தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன உபதேசம். அந்த உபதேசத்தில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கு, நீ நல்லா இருக்கிறதுக்கு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ நல்லா இருக்கணும். யார் சொல்றது? கர்த்தர் சொல்றார். நீ நல்லா இருக்கணும். உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். உன் குடும்பம் நல்லா இருக்கணும். அதுதான் நானும் விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் அதை தான் விரும்புகிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம தலைமுறைகள் நல்லா இருக்கணும். எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்லா இருக்கிறதற்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ விருத்தி அடைந்து. அந்த வார்த்தையை கவனிக்கணும். நீ நல்லா இருக்கணும். கர்த்தர் உனக்கு தந்த சொன்னபடி வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துல நீ விருத்தி அடைவதற்கும், என்னன்னா நீ வளருவதற்கு, நீ பெருகிறதற்கு, நீ நல்லா இருக்கணும். பெருகி நல்லா இருப்பதற்கு அவருடைய வார்த்தையின்படி நீ நடக்கணும். ஒரே வார்த்தையில சொன்னா கீழ்ப்படியணும். ஸ்தோத்திரம். அப்ப நம்ம வசனத்திற்கு கீழ்ப்படிந்தா, கர்த்தர் நமக்கு சொல்லுகிறபடி நம்ம நடந்தால், கர்த்தர் நமக்கு சொல்லுகிறபடி நம்ம செய்தால் நம்ம நல்லா இருப்போம். நல்லா இருக்கிறதுக்கு, விருத்தி அடைகிறதற்கு வசனம் நம்ம நேர வெறுமை கீழ்ப்படியணும். நம்ம ஆட்களுக்கு கீழ்ப்படிய மனசு வராது. நம்ம ஆட்களுக்கு நீங்க சொல்றத சொல்லுங்க, நாங்க இப்படிதான் இருப்போம், என்ன சொன்னாலும் நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு இருந்தா நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்க முடியாது. நல்லா இருக்கணும்னு விரும்பினா இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். பிரசங்கம் அவர் தாரது, சொந்தத்திலிருந்து எடுத்து கொடுக்கிறது அல்ல பிரசங்கம். பிரைஸ் தி லார்ட். அவரிடத்திலிருந்து வாங்கி உங்களுக்கு தரணும். பவுல் அதை தான் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 11:23 வாசிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு ஒப்பு வைத்ததை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன்? கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். அப்போ உங்களுக்கு ஒப்பு வைக்கிறத ஒரு ஊழியக்காரன் நானானாலும் யாரானாலும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு கொடுக்கணும். சும்மா வந்து நின்னுகிட்டு இந்த ஒரு ஆகாயத்தில் சிலம்பம் பண்றது போல ஒரு ஊழியக்காரன் சிலம்பம் பண்ணக்கூடாது. பிரசங்கம் எடுத்து ஜெபம் பண்ணி அப்பாவுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கர்த்தர் தருகிற வார்த்தையை தான் விசுவாசிகளுக்கு ஒரு ஊழியக்காரன் கொடுக்கணும். 24 மணிக்கு உறங்கிட்டு பைபிள் திறக்காம எனக்கு எல்லாம் தெரியும், நான் இப்படி சொல்வேன்னு வந்து நின்னா ஒண்ணு நடக்காது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தருகிற வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று உங்களுக்கு தருகிறேன். ஸ்தோத்திரம். அதனால அந்த வார்த்தை வரும் பொழுது ஏற்றெடுக்கணும். குத்தி பேசுறாருன்னு நினைக்கப்படாது. ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை நம்மை தொடும், குத்தும், குத்தினாலும் அதை சந்தோஷமா ஏற்றெடுக்க பழகணும். பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் வெட்டும், வெட்டினாலும் அதை ஏற்றெடுக்க தயாராகணும். சில நேரத்தில் நமக்கு ஆசுவாசம் தரும், ஆசுவாசம் மட்டும் ஏற்றெடுக்கிற ஒரு விசுவாசியா இல்லாம நம்மை சுத்திகரிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்தாலும் அவைகளை ஏற்றெடுத்து அதன்படி செய்ய தயாராகும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ நன்றா இருப்ப, நல்லா இருப்ப. அதனால வசனத்திற்கு கீழ்ப்படியணும்.
ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதலை குறித்த காரியங்களை, கீழ்ப்படிதல் என்பது எவ்வளவு கடினமா இருந்தாலும் கேள்வி கேட்காம கீழ்ப்படியணும். ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஒரு காரியம் சொன்னார்னா ஒருவேளை கடினமா தான் இருக்கும், திருப்பி கேள்வி கேட்காம கீழ்ப்படியணும். நான் இதை தியானித்துக் கொண்டிருக்கும் போது நோவாய்க்கு சரித்திரத்தை எடுத்தேன். நோவாவினுடைய கீழ்ப்படிதல் என்று சொல்லக்கூடியது சாதாரண கீழ்ப்படிதல். நம்ம நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சோம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். என்னது? சத்தமா, பேழை செய்து முடித்தான். ஸ்தோத்திரம். அந்த பேழையை செய்யறதுக்கு நோவா எடுத்த பிரயாசம், நோவா எடுத்த வேதனை. நம்ம கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு, காட்டுல போய் கொப்பேர் மரம் இல்லைன்னா தேக்கு மரம், தண்ணியில மிதக்கக்கூடிய மரம் வெட்டி கொண்டு வந்து ஒரு கப்பல் செய். 450 அடி நீளம் கப்பலுக்கு நீளம், 75 அடி அகலம், 45 அடி உயரம், மொத்தத்தில் 33,750 ஸ்கொயர் மீட்டர். இதுக்குரிய எல்லா மரமும் நோவா சேகரிக்கணும். நீங்க போய் வெட்டிட்டு வாருங்க என்ன சொல்லி விடவே முடியாது, நின்று செய்யணும். உங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு பேழை செய்யணும், போய் மரம் வெட்டிட்டு வாருங்க என்ன சொன்ன நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்தோத்திரம். இதெல்லாம் எனக்கு செய்துட்டு இருக்கிறதுக்கு போகணும் நேரம் இல்லை. ஆமென். எனக்கு எவ்வளவோ வேலைகள் எனக்கு இருக்கு, இதுக்கு பின்னாடி அலையிறதுக்கு எனக்கு நேரமே இல்லை, மரம் வெட்டுறதுக்கு போறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஒரு பயலுல கூப்பிட்டாலும் ஒருத்தனை நினைச்ச மாட்டானுவா, வரவே மாட்டானுங்க. எதெல்லாமோ சொல்லணுமோ எல்லாம் சொல்லிடுவோம். ஆனா நோவா சரின்னு சொன்னார். ஸ்தோத்திரம். அவருடைய பிரயாசத்தை, கீழ்ப்படிதலின் பிரயாசத்தை சொல்றேன். எவ்வளவு பெரிய தியாகம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரயாசங்கள் இருந்தாலும் கேள்வி கேட்காம கீழ்ப்படியணும். ஒருவேளை பாஸ்டர் சொல்றதை செய்யறதுக்கு கொஞ்சம் கடினமா இருந்தாலும் கேள்வி கேட்காம அதை செய்து நிறைவேற்றணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆமென். கீழ்ப்படியணும். கொப்பேர் மரத்தினால அப்ப இவர் மரம் வெட்டணும். அடுத்து ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஏமே தோத்திரம் வாசியுங்கள், அதனுடைய 14ஆம் வசனம் வாசிங்க. அந்த பேழைக்கு ஒவ்வொரு அறை கட்டணும். ஹலோ, ஒவ்வொரு அறை, யானை நிக்கிறதுக்கு ஒரு அறை, சிங்க நிக்கிறதுக்கு ஒரு அறை, புலி நிக்கிறதுக்கு ஒரு அறை. ஆமென். கற்பனையில கொண்டு வாருங்க, ஒவ்வொரு மிருகத்திற்கு ஒவ்வொரு அறை. சாதாரண காரியமா? ஸ்தோத்திரம். இனி ஒவ்வொரு பறவைக்கு ஒவ்வொரு அறை. நான் நெட்டில் போட்டு எத்தனை பறவை இனங்கள் இருக்கு, எத்தனை மிருக இனங்கள் இருக்குன்னு சும்மா ஒன்று நெட்டில் சர்ச் பண்ணேன். தமிழ்நாட்டில் மட்டும் 500க்கு மேற்பட்ட பறவை இனங்கள் இருக்கா நம்ம தமிழ்நாட்டில். இந்தியாவில் 1377 இனங்கள் இருக்கா. இந்த இனத்தில் ஒவ்வொரு ஜோடியா பிடிச்சு உள்ள விடணுமா? இன்னைக்கு இந்த இனம் எல்லாம் இருக்குன்னா அண்ணன் ஆண்டவர் உண்டாக்குனது. இதுல ஒவ்வொரு ஜோடி பிடிக்கணுமா பறவைகள். அப்படியே செய்தான், முடிச்சிட்டோம். அவன் செய்த வேதனை, அவன் மட்டுமா செய்தான், அவன் பிள்ளைகளும் சேர்ந்து செய்தாங்க. அதான் ஒரு ஆசீர்வாதம். ஒரு அலையில சொல்லுங்க பாப்போமே. அப்பாக்கு கூட பிள்ளைகளும் சொன்னாங்க, கடினமாயிருந்தாலும் கீழ்ப்படிந்தா, கடினமாயிருந்தாலும் கீழ்ப்படியணும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் என்னால முடியாது என்று போட்டுட்டு போவல்ல, நான் செய்ய மாட்டேன்னு போட்டுட்டு போவல்ல. நம்முடைய பார்வைக்கு அது கடினமா இருந்தாலும் கர்த்தர் சொன்னதை செய்து நிறைவேற்றும் பொழுது நம்ம நல்லா இருப்போம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்.
ஸ்தோத்திரம். நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்பினா அவர் என்ன சொல்றாரோ செய்யறதுக்கு கடினமா இருந்தாலும் எத்தனை நாள் ஆனாலும் செய்து முடிக்கணும். ஸ்தோத்திரம். இரண்டாவது அவர் சொல்றாரு மிருக ஜீவன், ஒவ்வொரு மிருக ஜீவன்கள் அதையும் சர்ச் பண்ணேன். நம்ம விலங்கு வகைகள் 9,53,434 வகைகள் இருக்கான். நோவாட்ட சொல்றாரு எப்படிடா ஒண்ணு இல்ல ஒவ்வொரு ஜோடி. இன்னைக்கு இந்த 9 லட்சம் இருக்கணும்னா அன்னைக்கு இருந்திருக்கணும். இதெல்லாம் ஓடி ஓடி பிடிக்கிறார் யாருல? அப்பனும் மக்களும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் பிடிச்சு ஒவ்வொரு கூட்டிலையும் அடைக்கிறாங்க. அதுக்கு செய்த அறைகள். சிங்கத்தை பிடிக்கிறாரு, புலி பிடிக்கிறாரு. இவருக்கு கொடுக்கப்பட்ட ரூம்ல ஒவ்வொன்னையா கொண்டு போய் ஏத்தணும். ஸ்தோத்திரம். தியாகத்தை பாருங்க, கீழ்ப்படிதல். ஆண்டவரே சிங்கம் பிடி தரலன்னு சொல்லல, முயல் பிடி தரலன்னு சொல்லல, ஒன்னும் பிடி தரலன்னு சொல்லல. ஆமென். அடுத்து ஊரும் பிராணிகள் 8700 வகை ஊரும் பிராணிகள் இருக்கான். 8000 அதுல 2700 வகை பாம்பு இனம் இருக்கான். 2700 இனம் இருக்கான். இதெல்லாத்தையும் நோவா பிடிச்சாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? உண்மையா சொல்லுவோம். உங்கள்கிட்ட பாம்பு பிடிச்சிட்டாருங்க, நான் என்ன செய்விய? அர்ஜுன் போக மாட்டேன். அவன் உண்மையாக சொன்னேன். கடிச்சுன்னு சொல்லுவான் நம்ம. இப்போ நான் போக மாட்டேன், அது கடிச்சு கொல்லு எங்களை. நோவா ஒன்னும் சொல்லல. பாம்பா பிடிக்க ஆண்டவரே, நாயா பிடிக்கிறேன், முயலா பிடிக்க, எது நீர் சொல்றீரோ அதை கீழ்ப்படிய தயாரா இருக்கேன். ஆனா இத யோசிச்சா கீழ்ப்படுகிறதுக்கு மனசே வராது. பாம்பு பிடிக்கவா, பள்ளி பிடிக்கவா, ஓனான பிடிக்கவா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஓனான பிடிச்சிட முடியாது. அது அதை பாட்டுக்கு ஓடிட்டே கிடக்கும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கீழ்ப்படுகிறது கடினம் தான் பிரதர்ஸ். தெய்வம் சொல்ற வார்த்தை சில நேரத்தில் கீழ்ப்படுகிறதுக்கு கடினமாக தான் இருக்கும். பாஸ்டர் சொல்ற வார்த்தை கீழ்ப்படுகிறது கடினமாக தான் இருக்கும். கேள்வி கேட்காம கீழ்ப்படிஞ்சா நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கலாம். சகோதரி, அதுதான் கேள்வி கேட்காம கீழ்ப்படியணும். இதை நீங்க வீட்டில் போய் தியானிங்க. என்ன நோவாவுக்கு ஒற்றைக்கு இருக்குமா? ஆண்டவரே இந்த நோவா இப்படியக்கா செய்தாரா? ஆமென். இவ்வளவு மிருகத்தை எல்லாம் பிடிச்சாரா? இவ்வளவு பறவைகள் எல்லாம் பிடிச்சாரா? இவ்வளவு ஊரும் பிராணிகள் பிடிச்சாரா? இனி அதுல விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, 21வது வாக்கியத்தை வாசிங்க. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள். கிட்டத்தட்ட 1 வருஷம் பேழைக்குள்ள இருந்தாங்க. எத்தனை வருஷம்? இந்த 1 வருஷத்திற்குள்ளே ஆகாரம் எல்லாம், எல்லாத்துக்குள்ள ஆகாரம் இவர் பார்க்கணும். சாதாரண காரியம்னு நினைக்கிறீங்களா? அந்த மனுஷன் பட்ட பாடு. ஹெல்ப்புக்கு கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஒவ்வொன்றுக்கு ஆகாரத்தை எங்க ஆண்டவரை போவேன் அப்படின்னு அவர் யோசிக்கல. ஸ்தோத்திரம். யோசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உள் கருத்தை புரியணும். உங்களுக்குள்ள ஒரு அனல் உண்டாகணும். இந்த அளவுக்கு தியாகம் செய்து ஆகாரத்தில் சேர்த்து அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஆகாரம் சேர்த்தார். 1 வருஷத்திற்குரிய ஆகாரத்தை சேர்த்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கீழ்ப்படிதல், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நல்ல கவனிங்க. கர்த்தர் சொல்றது சில நேரத்தில் கேட்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் மன பிரயாசமா இருக்கும், செய்யறதுக்கு கடினமா இருக்கும். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோமே ஆனால், நான் நோவாவுடைய பிள்ளைகளை நான் சொல்லுவேன், பாராட்டுவேன். ஆமென். சிஸ்டர், நீங்க கீழ்ப்படிய தயாரான தூது ஏற்றெடுக்கணும். ஆமென். எவ்வளவு கடினமானதையும் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய கர்த்தர் தயாராயிருப்பார். எனக்கு முடியாதுன்னு சொல்றதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். மிருகங்கள் எனக்கு எல்லாம் பிடிக்க முடியாது, கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பறவை என்னால் பிடிக்க முடியாது. நீங்கள் கீழ்ப்படிய கர்த்தருடைய சித்தம் செய்ய ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எது கடினமாய் தெரியுதோ அதை கர்த்தர் லகுவாய் மாற்றுவார். ஓ ஷபராரா பவுடாராதானா.
ஜூராமா சந்தரதல கர்த்தர் அதை லகுவாய் மாற பண்ணுவார். ஒரு அலையிலே சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. ஆமென். நம்ம கீழ்ப்படியணும். ஆமென். நோவா கீழ்ப்படிந்தார். ஆமென். 7:5 படிங்க. ஆமென் ஆமென் ஆமென். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போமே. கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். கடினமானது தான். கேள்வி கேட்காம கீழ்ப்படிஞ்சார். அதனால் வந்த நன்மை என்ன தெரியுமா? அழிவுக்கு நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். ஆமென். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமென். ஹல்லேலூயா. 15-16 வசனத்தை படிங்க. இல்லைன்னா 7-16 படிங்க. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச சந்துக்கள் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஓ ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் கதவை அடைத்தார்? இதெல்லாம் செய்தான் சொன்னார் இல்லையா? எல்லாத்தையும் உள்ள யாத்து, வேலையை செய், கதவை, ஜன்னலவை எல்லாம் சொன்னார் இல்லையா? எல்லாத்தையும் உள்ள விட்டு நீ பூட்டுடன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? வெளியில் இருக்கிறவங்களை உள்ள யாத்திடுவான். கண்டிப்பாக இவனுக்கு இறக்கம் வந்துடும். தரல அண்ணா அண்ணா முங்கிட்டு இருக்க அண்ணா, நீ திறக்கப்படாது. ஆமென். ரெண்டாவது நான் நினச்சது இப்படி. ஆமென் ஆமென். தோத்திரம். இவன் அப்பளா திறந்து வெளியே பார்ப்பான். சரவி விழுந்தா செத்து போவான். தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சரியான ஒரு பாதுகாப்பை தந்தார். ஆமென். கீழ்ப்படுகிற நமக்கு கர்த்தர் பாதுகாப்பு தருவார். ஆமென். கீழ்ப்படுகிற நம்மை கர்த்தர் பாதுகாப்பார். அழிவிலிருந்து கர்த்தர் பாதுகாப்பார். நெருக்கத்திலிருந்து கர்த்தர் பாதுகாப்பார். உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் பாதுகாப்பார். கீழ்ப்படியவர் பிரயாசம் பார்க்காம, கடினத்தையும் பார்க்காம, கேள்வி கேட்காம அந்த செல்ல அப்பாவுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து தெய்வ சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் என் பரலோகத்தின் தேவன் பாதுகாக்க வேண்டிய நேரம் கண்ணின் மணி போல பாதுகாப்பார். அவரே கதவை பூட்டுவார். அவரே பாதுகாப்பு தருவார். அவரே இறங்கி வந்து நம்மை பாதுகாப்பார். ஓ ஹல்லேலூயா. கீழ்ப்படியணும். ஆமென். ஜெபத்திற்கு வாங்கன்னு சொன்னா கீழ்ப்படியணும். ஆராதிக்க வாங்கன்னா கீழ்ப்படியணும். ஆமென். சபையில இந்த வேலையா கீழ்ப்படியணும். ஆமென். ஒருவேளை கடினமா தான் இருக்கும், கடினமானால் அது செய்ய தயாராகணும். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கீழ்ப்படியணும். ஆமென். அதே நேரத்தில் கீழ்ப்படியாம ஒருத்தன் ஓடனா. யாரு? யோனா. ஆமென். நினிவேக்கு போன்னு சொன்னார். இவர் எங்க டிக்கெட் எடுத்தார் சொல்லுங்க? தர்சீசுக்கு டிக்கெட் எடுத்தார். ஆமென். தர்சீசுக்கு டிக்கெட் எடுத்தவன் ஆமென் தோத்திர நேர எங்க போய் படுத்தான் சொல்லுங்க? அடி தட்டுல போய் படுத்தான். பிரைஸ் தி லார்ட். விட்ட நினிவேக்கு போன்னு சொன்னா இவர் தர்சீசுக்கு டிக்கெட் எடுத்தார். டிக்கெட் எடுத்துட்டு போனவன் கருவாடு கடலை போய் கடந்து உறங்காய். பயங்கர பிரச்சனைகள் வந்தது நமக்கு தெரியும். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிற நேரத்தில் கீழ்ப்படியாதவனால பட்ட பாடுகள் வாசிங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் மீது பெருங்காற்றை வர பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. பெருங்காற்று. ஏன் பெருங்காற்று வருது சொல்லுங்க? கீழ்ப்படியாததுனால காற்று, பயங்கர காற்று. அடுத்து சொல்லப்படுகிறது, அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. கொந்தளிப்பு, பெருங்காற்று, கொந்தளிப்பு. குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை. அடுத்த வசனத்தோட வாசிங்க. கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனோவா வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயார்ந்த நித்திரை பண்ணினார். சிலவங்களை பார்த்துருக்கா, குடும்பத்தில் என்ன சோதனை வந்தாலும் இது எதனால வந்து, ஏன் இந்த காற்று, ஏன் இந்த கொந்தளிப்பு,
ஏன் இந்த இழப்பு, ஏன் இப்படி நம்ம சாப்பிட வேண்டிய சரக்குகளை தூக்கி கடல்ல ஏன் எறியணும், எதனால பிரச்சனை வந்துன்னு நினைக்கவே மாட்டான். நல்லா உறங்குவான். சிலவங்களுக்கு சோதனை வந்துன்னா மனைவியை போட்டு அட்டியோட அட்டி, ஒன்னாலதான் இதெல்லாம். உன்ன மனைவி என்ன சொல்லும், இது ஒன்னால. ஒரு ஆளாவது உங்களால என்ன சொன்னாலா? இல்ல, ஒன்னால. யார மனைவியை பார்த்து ஒன்னால ஒன்னாலேன்னு சொல்லி விட்டாலும் போதாதே, போல வெளியில. நீ இருக்க காலம் வரை இந்த வீடு என்ன செய்யாது, உருப்படாது, விளங்காது, எல்லாம் ஒம்மால. ஆமா, நான் சொல்றேன், பிரச்சனை, நெருக்கம், போராட்டம், சோதனை, இழப்புகள், கொந்தளிப்பு, கடல் சீர்தா, ஒருத்தரை குற்றம் சாட்டாதீங்க. இதுக்கு காரணம் என்னன்னு முழங்கால நில்லுங்க, கர்த்தர் அதற்கு வெளிப்படுத்தி தருவா. இவர் நல்ல உறக்கம் யோனா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இப்போ எல்லாரும் அவரவர் தெய்வத்தை கூப்பிட்டா, நமக்கு எல்லாருக்கும் தெரியுமே, அவரவர் தெய்வத்தை கூப்பிட்டாலும் ஒரு அரவம் இல்லை. தேடி போனாங்க, யோனாவை பிடிச்சாவ. ஆமென். பேர் சீட்டெழுதி போட்டாங்க. ஆமென். பைபிளில் ஒரு வசனம் சொல்லியிருக்கு, நீதிமொழிகள் ஆமிஷத்தர், சீட்டு மடியிலே போடப்படும், மீதி காரிய சித்தியோ கர்த்தரால். இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன, நீ எங்கே இருந்து வருகிறாய், உன் தேசம் எது, நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன், நான் ஒரு யூதன். ஆமென். நான் யாரு, ஒரு யூதன், நான் ஒரு கிறிஸ்தவன். கிறிஸ்தவன்ல நான் ஒரு விசுவாசி. ஒரு அல்லையில சொல்லுங்களேன், கிறிஸ்தவன்ல நான் ஒரு விசுவாசி, நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. கர்த்தரிடத்துல நான் பயபக்தி உள்ளவன். ஒரு அலையில சொல்லுங்க. என்னதான் கீழ்ப்படியாம போனாலும் அவனுக்குள்ள ஒரு சிந்தை இருக்கு, நான் தெய்வத்துக்கு பிள்ளை, நான் தெய்வத்துக்கு பிள்ளை. ஆமென். 10வது வாக்கியம், கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். அமரும்படி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போடுங்கள், சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், கொந்தளிப்பு உங்களை விட்டு மாறிப்போம். ஒரு அலையில சொல்லுங்க. என்னால இவன் ஒரு வார்த்தை சொன்னா இல்லை, என்னை திருப்பி கொண்டு போய் நினிவேல விடுங்க அண்ணன். தோத்திரம், நான் உங்களுக்கு என்னடைய செய்யணும், எங்களுக்கு சமுத்திரம் அமரணும், இந்த பிரச்சனை மாறணும். அவன் இவன் என்ன சொல்லியிருக்கணும், நான் திரும்பி போகிறேன், வேற கப்பலில் என்னை ஏற்றி விடுங்க, இல்லை நீங்களாவது என்னை கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆமே. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போமே. சோதனை வந்தா, பிரச்சனை வந்தா, நான் திரும்பி வாரேன்னு நினைக்கணும். இல்லை, ஸ்தோத்திரத்தோடு இருங்க. ஜப வாழ்க்கைக்கு நான் திரும்பி வாரேன்னு நீங்கள் சொல்லணும். வேத தானத்தை திரும்பி வாரேன்னு சொல்லணும். நான் கர்த்தரை விட்டு தூரம் போனதுக்கு தான் அடையாளம். ஆமாம், நான் கர்த்தர்கிட்ட வாரேன்னு சொல்லணும். ஆமாம், அவர் தான் சரியான மனம் திரும்புதல். ஒரு அலையிலே சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், ஹல்லேலூயா. இவன் அதை சொல்லாமல் என்ன சொல்லிட்டான், ஆமாம் சொத்தனை, என்னை தூக்கி கடலில் போடும். நல்ல தீர்மானம். செத்தாலும் சாவேனை ஒழிய நினிவேக்கு போகமாட்டேன், செத்தாலும் நான் சுந்தரிக்க வீட்டுக்கு போகமாட்டேன், செத்தாலும் அவன் நடையில் மிதிக்க மாட்டேன், செத்தாலும் அவன் முகத்தில் பேச மாட்டேன், செத்தாலும் மாமிகிட்ட பேசவே மாட்டேன், செத்தாலும் மருமகள்கிட்ட எல்லாம் வாயை திறந்து முடிக்க போகிறாங்க. தோத்திரம். செத்தாலும் 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 நான் யாருக்கு முகத்தில் என்ன செய்ய மாட்டேன், முழிக்க மாட்டேன். 2025 வந்தா என்ன, 26 போனா என்ன, நான் சாவது வரைக்கும் அவள்கிட்ட பேசவே மாட்டேன், சாவது வரைக்கும் அவன்கிட்ட நான் போக மாட்டேன். ஆமென். அதல்ல மனம் திரும்புதல், அதல்ல ரட்சிப்பு. பிரைஸ் தி லார்ட். சத்தம் ஒரு அலையில சொல்லுவேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவா யோனா சொல்றான், என்ன தூக்கி கடல்ல போடுங்க அப்படின்னு. நான் கேட்குறேன், நீயே சாவு, நீயே இறங்கி நீயே சாடு. இவனு அது சொல்லியிருக்கணும், டேய் நீ சாடு. அவனுக்கு நல்லா தெரியும், ஏன்னா அவன் கிறிஸ்தவன். ஆமென். தோத்திரம். அவனுக்கு நல்லா தெரியும், அவன் ஆவிக்குரியவன், தரிசனம் உள்ளவன், தீர்க்க தரிசனம் உள்ளவன், வெளிப்பாடு உள்ளவன். அவனுக்கு நல்லா தெரியும், தானா சாடி செத்தா தற்கொலை, பரலோகம் போக முடியாது.
எவ்வளோ பெரிய கிரிமினல் மண்டை தோத்திரம். இவர்களாகவே தூக்கி போட்டு செத்தா அங்க போய் சொல்லலாம், நான் ஜாடல்ல இந்த வயலுவ தூக்கி போட்டானோ அதான் செத்தேன், தற்கொலை இல்லை பரலோகம் போயிடலான்னு நினைச்சேன். என்ன தந்திர புத்தி எடுத்தாலும், நீங்க என்ன தந்திர செயல்ல ஈடுபட்டாலும், கர்த்தர் உங்களை எல்லாரை விட தந்திரம் உள்ளவர் மேல இருக்கிறார். இந்த யோனா ஆமென் சொத்திர கப்பல் அடித்தட்டுல போய் படுக்க போன உடனே கர்த்தருக்கு சகல உள்ளங்களையும் தெரியும், சகல ஆழங்களையும் தெரியும். யோவான் வாசிக்கின்ற யோவான் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென் சகல உள்ளங்களையும் அவர் அறிந்திருந்தபடியினால் யாரை குறித்து அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியது இல்லை. தட்டுல போய் படுத்த உடனே ஆண்டவர் ஒரு மீனையும் சொல்லிவிட்டார், பின்னாடி போட. இந்த கப்பல் எங்கெல்லாம் போகுதோ சொல்லுங்க, அங்கெல்லாம் போ. இன்னைக்கு நான் சொல்றதாரேன், நீ பின்னாடி போயிட்டு இருந்தது அவன் தூக்கி உள்ள போட்டாங்க. இவன் மனசுக்குள்ள நினைச்சான், பரவாயில்ல இதோட எனக்கு எல்லாம் முடிஞ்சு சாப்டர் முடிஞ்சு. நான் அண்ணன் போனான் ஒரு சுரங்குக்கு உள்ள, அவன் சுரங்கத்துக்குள்ள போனான். எந்த பொசிஷனில் போனானோ அந்த பொசிஷன்லேயே நான் 2ஆம் அதிகாரத்தில் நீண்ட ஜபம். எனக்கு அந்த ஜபத்தில் ஒரு பாயிண்ட் என்ன, அவன் பயங்கரமாக அவன் சொத்தர் வைத்தது 7ஆம் வசனம்னு நினைக்கிறேன். வாசிங்க, கடற்பாசி என் தலையை சுற்றி இருக்கிறது. வாசிங்க சீக்கிரம். ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி இருக்க. கர்த்தர் அண்டை வா, திரும்பி வா. நீ எபிரேயன் என்கிறது தெரியும், நீ தீர்க்கதரிசி என்கிறது தெரியும், நீ பாஸ்டர் என்கிறது தெரியும், நீ கிறிஸ்தவன் என்கிறது தெரியும், நல்ல பிரசங்கிக்க தெரியும்ங்கிறது தெரியும், நல்ல பாட்டு பாட தெரியும்னு உள்ளது தெரியும், எல்லாம் தெரியும். கீழ்ப்படியாமல் ஓடுற நீ திரும்பி வா, சாடணும்னு நினைக்காத. ஆமாம், இப்போ அங்கே இருந்து ஜெபம் பண்ணுனா ஆண்டவர் மீனுக்கு அந்த 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவே கரையிலே காக்கினது. மீனு கீழ்ப்படிஞ்சு மனுஷன் கீழ்ப்படியல்ல. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், ஜீசஸ் நேம் ஆமென். நான் சொல்கிறேன், நீ கீழ்ப்படுகிறது வரையும் விட மாட்டார். அது நேரத்தில் கடினமானாலும் நீ கீழ்ப்படிய தயாரானால் கர்த்தர் உன்னை பாதுகாப்பார், கர்த்தர் உன் குடும்பத்தை பாதுகாப்பார், உன் பிள்ளைகளை பாதுகாப்பார், உன் தலைமுறைகளை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நம்ம சபையை பாதுகாப்பார். அவன் கீழ்ப்படியணும். ஆமென். உனக்கு நீ நன்றாய் இருப்பதற்கும் விருத்தி அடைவதற்கும் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய சாவதானமாயிரு, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய உண்மையாயிரு. நீ கீழ்ப்படிவாயானால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கீழ்ப்படிதல். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். தன் பிள்ளையை கேட்ட பொழுது தாராளமாக தர்றேன்னு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்தான். நான் சொல்கிறேன், அவன் எப்போ கீழ்ப்படிய தயாரானானோ அப்பொழுதே அவனுக்குரிய ஒரு ஆடை கர்த்தர் அப்பவே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். நம்ம கீழ்ப்படிய தயாரானால் நமக்குரிய நன்மை, நம்முடைய பிள்ளைகளுக்குரிய நன்மையை எப்போ கீழ்ப்படுகிறோமோ அப்போவே கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார்.